தமிழ் வாழ்க, என் தமிழ் மக்கள் வாழ்க, தெலுங்கு வாழ்க, என் தெலுங்கினம் வாழ்க, திராவிட பேரரசை அமைப்போம். நான் தமிழ் தெலுங்கு தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கிறேன். ஏற்கனவே ஒரு முறை நான் தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளராகவும் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராகவும் இருந்துள்ளேன். தற்பொழுது எங்களது கட்சியினுடைய சார்பாக 53 வேட்பாளர்களை இப்பொழுது களத்தில் நிறுத்தியிருக்கிறோம். இங்கு உள்ளவர்கள் போக, இங்கு அனைவரும் வேட்பாளர்கள், இங்கு உள்ளவர்கள் போக சிலருடைய பெயர் பட்டியலையும் படிக்க இருக்கிறேன். சுமார் 150 தொகுதிகளில் எங்களது கட்சி வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு மாதத்தில் மீதமுள்ள வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவதாக திட்டமிட்டிருக்கிறோம். ஒற்றுமையான தமிழகம், இன வேறுபாடுகள், மொழி பிரிவினைவாதம் ஏதுமற்ற ஒரு தமிழகத்தை நாங்கள் வழிநடத்த தயாராக இருக்கிறோம். திராவிட ஆட்சியை இந்த மண்ணிலே மறுபடியும் அமைப்பதற்கு எங்களது இயக்கம் உறுதுணையாக இருக்கும். நாங்களும் திராவிட இயக்கத்தை, திராவிட ஆட்சியை இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் பாடுபடவும் தயாராக இருக்கிறோம். மக்களை இன ரீதியாகவும், மொழி ரீதியாகவும், பண்பாட்டு ரீதியாகவும் பிரித்து பிரிவினைவாத சக்திகள் ஒரு சில தரக்குறைவான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணில். அதை வன்மையாக கண்டிக்கிறேன். வேறு எழுப்போம். அவ்வளவுதான் சார். என்ன மாதிரியான கொள்கையோட சமத்துவம், சகோதரத்துவம், மத நல்லிணக்கம் போன்ற சட்டத்திற்கு உட்பட்ட நடவடிக்கைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த 8 ஆண்டுகளாக ஒரு இயக்கத்தினுடைய பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனாக இருக்கிறேன் தமிழகத்தில். இதுவரையில் என் மீது எந்த வழக்கும் இல்லை, என் கட்சிக்காரர்கள் மீதும் எந்த வழக்கும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த சமுதாயத்திற்கும், மதத்திற்கும், எந்த ஜாதி பிரிவினைவாதம் என்ற பெயரிலே மக்களை பிரித்தாளுகிற ஒரு கேவலமான அரசியலை நாங்கள் செய்வதில்லை. மறுபடியும் திராவிடத்தை கொண்டு வர திராவிடத்திலே நாங்களும் இருக்கிறோம். திராவிடம் என்பது தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளு, கன்னடம் இது அனைத்தும் சேர்ந்ததுதான் திராவிடம். இந்த திராவிட ஆட்சியாளர்களை எதிர்த்தும், தெலுங்கு மக்களை எதிர்த்தும் சில பிரிவினைவாத அமைப்புகள் குரல் எழுப்பி வருகின்றன தமிழகத்தில். அதை வன்மையாக கண்டிக்கிறேன். சீமானை நான் கண்டிக்கிறேன். நாங்கள் போட்டிருக்கிறது, அறிவித்திருக்கிற இந்த 53 வேட்பாளர்களில் தமிழ், தெலுங்கு அனைத்து சமுதாயத்திலிருந்தும், இந்த 2 மொழி பிரிவினைவாத மொழி குடும்பத்திலிருந்தும் நான் அறிவித்திருக்கிறேன். இன்னும் 234 தொகுதி இருக்கிறது. முன்வருகிற அனைவருக்கும் நான் வாய்ப்பு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நாடார் சமுதாயத்திலிருந்து அறிவித்திருக்கிறேன், முக்குளத்தூர் சமுதாயத்திலே அறிவித்திருக்கிறோம், வன்னியர் சமுதாயத்திலிருந்து அறிவித்திருக்கிறோம், அனைத்து செட்டியார் சமுதாயத்திலிருந்தும் அறிவித்திருக்கிறோம். எங்களிடம் குறிப்பிட்ட ஜாதிக்காக தான் என்பது மாதிரியான கொள்கைகள் எங்களிடம் இல்லை. நீங்களே தமிழ்நாட்டை புலவுபடுத்துற மாதிரி தானே இருக்குது. தெலுங்குல வேட்பாளர் அறிவிக்கிறதெல்லாம் ஆந்திராவா தான் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் அது போன்று நடத்துறதுங்கிறது மொழி பிரிவினைவாதத்துக்கு அடிப்படையாக. ஆந்திரா, தமிழ்நாடு என்பதெல்லாம் 1952க்கு பின்னர் தான். அதற்கு முன் இந்த நிலம் மெட்ராஸ் பிரசிடென்சி. நீங்கள் பிரிவினைவாதம் பேசுகிற மாதிரி இருந்தால் சென்னை ராஜதானி எங்களிடம் ஒப்படைங்கள். மக்களுடைய நாட்டினுடைய நிர்வாகத்திற்காகத்தான் நேரு 1952
ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் என்று பிரித்தார். அதற்கு பின் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு முக்கிய தலைவராக இருந்த, நம்மையெல்லாம் இன்று கொள்கை அளவில் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பேரறிஞர் பெருந்தகை திரு அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் 1967 தமிழக சட்டமன்றத்தில். அப்பொழுது எந்த ஒரு தெலுங்கு சமுதாயத்தைச் சேர்ந்த மனிதனும் தமிழ்நாடு என்ற பெயருக்கு எதிராக குரல் கொடுக்கவே இல்லை. இந்த மண்ணின் மைந்தர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் ஒரே வீட்டிலே 900 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை போய் நீங்கள் தெலுங்கு என்று சொல்ல முடியுமா? நீங்கள், நான் தமிழனாகத்தான் உணர்வுபூர்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த நிலைக்கும் சென்று எங்களது உரிமைகளை காக்க எங்களிடம் வலு இருக்கிறது, எங்களால் முடியும். எந்த போராட்டத்திற்கும் நான் ரெடியாக இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் வந்து தெலுங்கு சொல்லிட்டு விரைவுகளுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் நிறைய மாதிரி ஒரு இது தவறான பொய் பிரச்சாரம் சார். அப்படிதான் நான் பதில் சொல்ல முடியும். 35 அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்றால் சதவீதப்படி பார்த்தால் எங்களுக்கு ஒரு 10 அமைச்சர்களாவது கொடுக்க வேண்டும். அது நியாயமா கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர். அதுல என்ன குறை இருக்கிறது? சென்னை ராஜதானியாக இருக்கும் பொழுது முதலமைச்சர்களாக தெலுங்கு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களே இருந்து வந்தார்கள். அதை என்ன சொல்கிறீர்கள்? முதலமைச்சரை தெலுங்கு என்று சொல்வதே முன்னாடி தவறு. அவர் தமிழகத்தினுடைய மண்ணின் மைந்தன், தமிழ்நாட்டிலே பிறந்தவர். அவர் தந்தையார் தமிழ்நாட்டிலே பிறந்தவர். திருவாளர் முன்னாள் முதலமைச்சர் தமிழின தலைவர் மாண்புமிகு கருணாநிதி அவர்கள். அவரை போய் எப்படி தெலுங்கு என்று சொல்கிறீர்கள்? நேற்று முந்தானத்து வந்த பஸ்ல வந்து இறங்கிட்டோம் ஆந்திராவில இருந்து. நாங்கள் மண்ணின் மைந்தர்கள். உங்களுக்கு என்ன வெறி இருக்கிறதோ, எங்களை எதிர்த்து குரல் நீட்டுகிற உங்களுக்கு என்ன அகம்பாவம் வெறி இருக்கிறதோ, அதற்கு கொஞ்சம் கூட சளைக்காமல் எங்களுக்கும் அந்த வெறி இருக்கிறது. தெலுங்கு குடும்பங்கள், நாங்கள் தெலுங்கு குடும்பங்கள், அவ்வளவுதான். தமிழகத்தில் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மார்வாடிகள் இருக்கிறார்கள், கன்னடர்கள் இருக்கிறார்கள், மலையாளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட தெலுங்கு சமுதாயத்தை மட்டும் டார்கெட் செய்து எங்களுக்கு எதிரான ஒரு தவறான பிரச்சாரத்தை சிலர் கட்டமைக்கிறார்கள். இதற்கு நான் காவல்துறையும் நான் வேண்டி விரும்பி கேட்பது என்னவென்றால், நீங்கள் அந்த மீடியா ஸ்கிரீனிங், இந்த யூடியூப் இந்த மாதிரி வலைதளங்களில் வருகின்ற தான் தோன்றித்தனமான பொய் பிரச்சாரங்களை நீங்கள் தடை செய்வதற்கு சரியாக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்ற அந்த ஒரு குற்றச்சாட்டை மட்டும் நான் செலுத்துகிறேன், நான் வைக்கிறேன். காவல்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும் இந்த விஷயத்துல. யார் வேண்டுமானாலும் யூடியூப்ல பேஸ்புக்ல போயிட்டு ஒரு சமுதாயத்தை தரக்குறைவாக பேசக்கூடிய நிலை இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சரையே பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. முதலமைச்சர் என்பவர் மக்களுடைய தலைவர், மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டை போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு தலைவர். அவரையே விமர்சிக்கிறார்கள். சாதாரண எங்களை மாதிரி மனிதர்களுடைய நிலை என்ன? எத்தனை சதவீதம் வாக்கு பெறுவீங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை சதவீதம் என்பதை விட சார், கடந்த சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக தெலுங்கு சமுதாயத்திலிருந்து வந்த நான் இத்தனை வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பொது தேர்தலை சந்திக்கிறேன். அதுதான் எங்களது வெற்றி. நான் எத்தனை சதவீதம் வாங்குகிறேன், நான் எப்படி ஆட்சி கட்டிலே பிடிக்க போகிறேன் என்று பொய் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அது மக்கள் கையில் இருக்கு. வாக்கு சதவீதத்தை பிரிப்பீங்க, திமுகவோட வாக்கு சதவீதத்தை பிரிப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி நீங்கள் நினைக்க கூடாது. இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டிருந்தால் எங்களுக்கு என்று பல கோரிக்கைகள், சமுதாயத்தினுடைய கோரிக்கைகள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பிலே இருக்கிறது. எந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படவில்லை. ஜிடி நாயுடு பாலம் வைத்ததற்கே நீங்கள் நிறைய பேர் தமிழகத்திலே எதிர்குரல் கொடுக்கிறார்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. கோயம்புத்தூரை கட்டி எழுப்பிய ஒரு மகான் ஜிடி நாயுடு. கோயம்புத்தூர் தொழில் நிறுவனமாக, தொழில் ஒரு நகரமாக மாறுவதற்கு ஜிடி நாயுடைய பங்களிப்பும் அவருடைய கண்டுபிடிப்பும் இந்த தமிழகத்திற்கு தான் சொத்து. நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெலுங்கு குடும்பங்கள் தனது முதலீடுகளை
முழுக்க முழுக்க தமிழகத்தில் தான் செய்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காகத்தான் பாடுபடுகிறார்களே தவிர ஆந்திராவிலே போய் எந்த முதலீடும் செய்வதில்லை, தெலுங்கானாவிலே போய் எந்த முதலீடும் செய்வதில்லை. இது எங்களுடைய மண்ணாக நாங்கள் நினைக்கிறோம். இது மண்ணுக்கான உரிமை. எங்களது மண்ணுக்கான உரிமையில் தலையிட்டால் நாங்கள் எந்த நிலைக்கும் சென்று போராட தயாராக இருக்கிறோம். அப்படி சொல்றீங்க சார். ஆனா ஆந்திராவில வந்து பவன் கல்யாண் வராரு, கேஜிஎஃப் மாநாடு நடத்துறீங்க, இங்கேயே வந்துட்டு நீங்க ஆந்திராவில எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு வந்து ஒரு அடையாளப்படுத்திட்டு இருக்கீங்க. இதே தெலுங்கு முதல் தான் பண்றாங்க. அப்படி வைகோ விஜயகாந்த் 2 பேரும் திமுக அலைன்ஸ்ல இருக்கிறப்ப அதே மாரி உங்களுக்கு பிரதித்துவம் என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே வைகோ இருக்காரு, விஜயகாந்த் கட்சி இருக்கு, தேமுதிக சார். நாங்கள் சொல்லுகிற பிரதிநிதித்துவம் திமுக நிறைய எம்எல்ஏ இருக்காங்க, அதிமுக அமைச்சர்கள் இருக்காங்க, பெரும்பாலான அமைச்சர்கள் வந்து சார். திமுக, அதிமுக போன்ற பெரிய இயக்கங்கள், இந்த நாட்டை ஆண்ட இயக்கங்களிலேயே இருந்து கொண்டிருக்கிற அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எங்கள் சமுதாயத்திற்காக குரல் கொடுக்க முடியுமா? நீங்களே சொல்றீங்க, ஜிடி நாயுடு பாடம் கொடுத்திருக்காங்க, கட்டணம் பேருக்கு திருமங்கலத்துல பாடத்தை கொடுத்திருக்காங்க, பாஞ்சாலங்குறிச்சி பண்ணிருக்காங்க, எல்லாமே இந்த அரசு பண்ணிட்டு தானே இருக்கு. இப்ப எதுக்கு தனியா ஒரு அரசியல் இயக்கம் எடுத்து நீங்க பண்ணணும்? என்ன இருக்கு? தனியா அரசியல் இயக்கம் என்பதல்ல, எங்கள் சமுதாயத்திற்காக குரல் எழுப்ப மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், அனைத்து சமுதாயத்தினுடைய வாக்கை பெற்று வருகிற ஒரு பிரதிநிதி எப்படி குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்காக குரல் கொடுப்பார்? இந்த கேள்வியை நீங்கள் மருத்துவர் ஐயா ராமதாசிடம் கேட்டால் நல்லாக இருக்கும். வன்னியர் சமுதாயத்திலே எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஏன் திருவாளர் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஒன்றை நடத்தி எங்கள் சமுதாயத்திற்கு தான் நானும் கேட்கிறேன் சார். இந்த உரிமை குரல் எங்களது மக்களுக்காக, எங்களது மொழிக்காக இல்ல சார். அந்த மொழியை, ஒரு மொழியை பற்றி நான் பேசுகிறேன் என்றால் அந்த மொழியை பயன்படுத்துபவர்கள் யார்? மக்கள் தானே. அவர்கள் மக்கள் இல்லையா? நூற்றுக்கணக்கான ஜாதிகள் தெலுங்கு சமுதாயத்தில் இருக்கிறது என்பதற்காக அவர்களது உரிமைகள் பறிக்கப்படலாமா? நான் மற்ற சமுதாயத்தினுடைய உரிமைகளை கேட்கவில்லை. மற்ற சமுதாய மக்களுடைய கோட்டாவை நாங்கள் தட்டி பறிக்க தயாராக இல்லை. எங்களுக்கு உரிய கோட்டாவை ஒதுக்குங்கள் என்றுதான் சொல்கிறோம். நான் தட்டி பறிக்க தயாராக இல்லை. நான் தாண்டோடித்தனமாக சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு எந்த மக்களுடைய உரிமையையும் தட்டி பறிக்க நான் தயாராக இல்லை. நீங்கள் கமிஷன் போடுங்கள், நீதி கமிஷன் போடுங்கள், ஒரு நபர் கமிஷன், இருநபர் கமிஷன் போடுங்கள். சட்டப்படி ஒரு நீதிபதி அதை முடிவு செய்யட்டும். கமிட்டி போடுங்க. தமிழ்நாட்டில் எங்களுடைய கருத்துப்படி முதற்கட்டமாக நான் சொல்ல வேண்டும் என்றால், முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படவில்லை. இதுதான் பிரச்சனை. நாங்கள் எல்லாம் தமிழர்கள் என்ற போர்வையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழைத்தான் தாய்மொழியாக கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு என்று எந்த விதமான கோட்டாவும் இல்லை. நீங்கள் முறையான கணக்கெடுப்பை நடத்துங்கள். மொழி சிறுபான்மையினர் கோட்டா எங்களுக்கு இல்லையே. நாங்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் தானே இருக்கிறோம். பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே நூற்றுக்கணக்கான பிரிவுகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். எங்களுக்கு என்று என்ன உரிமை இருக்கிறது? அருந்ததியர் கம்யூனிட்டிக்கு வந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப 53 வேட்பாளர்கள் தான் வந்திருக்காங்க. இப்போ இன்னும் மீதி இருக்கிற 234 தொகுதியில பேசும்பொழுது எந்தெந்த தனி தொகுதிகள்ல அவங்க நிக்க விரும்புறாங்களோ கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். கேட்டா பொது தொகுதி கூட கொடுக்க தயாரா இருக்கும். அதுதான் நீங்கள் என்னை புரிந்து கொண்டது. நான் 2019 இந்த கட்சியை பதிவு செய்த கட்சியாக வைத்து நான் நாடாளுமன்ற வேட்பாளர், தூத்துக்குடியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர். நான் இன்றைக்கு தேர்தல் வருகிறது என்பதற்காக வந்த ஆள் இல்லை. தேர்தல் 2021 மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டவன். இப்பொழுது இந்த கடந்த தேர்தலில் நான் திமுகவிற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறேன்.
கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். இந்த தேர்தலிலே எங்களது நிலைப்பாட்டிலே கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது. யாருடன் கூட்டணி? கூட்டணியை பற்றி எந்த பேச்சும் இதுவரை எழவில்லை. இன்னும் நேரம் இருக்கிறது. கூட்டணி பேச்சு இருந்துச்சா நீங்க 53 வேட்பாளர் ஏன் நாங்க எங்களது பயண திட்டம், எங்களுக்கான வேட்பாளர்கள் நிறுத்துவது எங்களது பயண திட்டம். எங்களது கொள்கை திராவிட பேரரசை இந்த மண்ணிலே மீண்டும் நிலைநிறுத்துவதுதான். அந்த பயணத்தில் ஒரு கட்டமாக பேச்சுவார்த்தை என்று வந்தால் நாங்கள் பிடிவாதம் பிடிக்காமல் நாங்கள் பேசுவோம். 60 வருஷமா தமிழ்நாடு திராவிட அரசு நடந்துட்டு இருக்கு. திராவிட பேரரசு, திராவிட கட்சி அரசு நடந்துட்டு இருக்கு. ஆட்சியுமே திராவிடர்கள் தான். வேற இது வரைக்கும் வேற எந்த ஒரு ஆட்சியுமே வரல. திராவிட அரசு தமிழ் தேசியம் என்ற பெயரில் போலித்தனமான ஒரு கட்டமைப்பை வைத்து அரசியல் செய்கிற நபர்களின் நடவடிக்கைகளை நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீர்கள்? நீங்கள் சொல்வதை நான் ஆமோதிப்பதாக இருந்தால், இந்த மண்ணிலே மொழியை வைத்து பிரிவினைவாதம் பேசாமல் இருந்திருந்தால் இப்பொழுது இந்த பேச்சுக்கு இடமில்லை. நீங்கள் மொழியை வைத்து ஒரு சிலர் குறுகிய கண்ணோட்டத்தோடு அரசியல் செய்யும் பொழுது நாங்கள் திராவிடத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் வருகிறோம். கர்நாடகால தமிழர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா ஒரு மினிஸ்டர் கூட வர முடியாது, சிஎம் ஆக முடியாது, டெப்டி சிஎம் ஆக முடியாது. ஆனா அது வருஷத்துல நீங்க எத்தனையோ பேர் தெலுங்குல சீஃப் மினிஸ்டர் கேட்டகரியில இருந்திருக்கீங்க. இன்னமும் பதவி பதவி பதவின்னு சொல்லி தெலுங்குல கேட்டா அப்ப தமிழர்கள் எங்க போவாங்க? நாங்கள் பதவி கேட்பது என்பது வேறு. நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், நீங்கள் சொல்லுகிற விஷயம் கர்நாடக தமிழர்களை பற்றி. கர்நாடகத்திலே வாழ்கிற தமிழ் சமுதாயம், கர்நாடகத்திலே வாழ்கிற தமிழ் சமுதாயம் 1000 ஆண்டுகளாக 800 ஆண்டுகளாக அங்கே வாழவில்லை. அவர்கள் எல்லாம் பணி நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக கர்நாடகத்திற்கு கடந்த 100 ஆண்டுகளில் போனவர்கள். நாங்கள் விஜயநகரத்தினுடைய வாரிசுகள். விஜயநகர பேரரசு டெல்லி சுல்தானியர்களை விரட்டுவதற்காக குமார கம்பனன் தலைமையிலே கொண்டு வரப்பட்ட இங்கு உள்ள பாண்டிய மன்னர்கள், தமிழ் மன்னர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் தளபதி குமார கம்பனன் தலைமையில் மதத்தையும் மக்களையும் காப்பதற்காக மதுரை மண்ணிலே, மதுரை நாட்டை எதிரிகளை துரத்திவிட்டு நாங்கள் நல்ல நிர்வாகத்தை கொடுத்தோம், தமிழை வளர்த்தோம், இந்து மதத்தை வளர்த்தோம், கலாச்சாரத்தை வளர்த்தோம், நிறைய கோயில்களை கட்டினோம். எங்களுக்கும் கர்நாடகத்திலே போய் இருக்கக்கூடிய தமிழ் சகோதரர்களுடைய நிலையும் வேறு. எங்களுடைய சூழல் 700 ஆண்டுகள், 800 ஆண்டுகள், 900 ஆண்டுகள் சம்பந்தப்பட்டது. அப்ப எங்களுக்கு உரிமைகள் இருக்கிறது. பிஜேபி வாய்ஸ் என்னன்னு நான் பார்க்கவில்லை. நீங்கள் இல்ல, யாராவது நண்பர்கள் என்ற பெயர்ல வருவாங்க. அவர்கள் பிஜேபி என்பதற்காக இல்ல, என்னுடைய நண்பர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தையில் எந்த விதமான அதிகாரப்பூர்வமான பேச்சும் யாருடனும் இன்னும் செய்யவில்லை. எங்களது நோக்கம், எங்கள் கட்சியினுடைய நோக்கம் தனியாக களம் காண்பது என்பதுதான் எங்களது நோக்கம். சீமான் எங்களுக்கு எதிரியாக நாங்கள் நினைக்க முடியாது. நாங்கள் தத்துவத்தை தான் எதிர்க்கிறோம். அன்றைய காலத்திலே ஒருவர் சொன்னார், ஒரு பிரிவினைவாதி தமிழர் சேனை என்று வைத்துக் கொண்டு நகைமுகன். அதற்கப்புறம் பாரதி ராஜா கூட பிரிவினைவாதத்தை பத்தி பேசினார். ஒரு காலத்துல ஆதித்தனார் கூட தமிழ் தேசியம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்தார், நாம் தமிழர் என்று. இன்றைக்கு சீமான், நாளைக்கு வேறு யாராவது ஒருவர்கள் வருவார்கள். இந்த மனிதர்கள் போய்கொண்டே இருப்பார்கள். இது ஒரு மூவிங் ஜெனரேஷன். எங்களுடைய நல்ல அணுகுமுறையின் காரணமாகவும்
எங்களுடைய நல்ல அப்ரோச் பழக்க வழக்கங்களின் காரணமாகவும் பிரிவினைவாதமற்ற இந்த சமுதாயம் இந்த மண்ணிலே அனைவரும் வாழ வேண்டும். இதிலே நாங்கள் தான் முதன்மையானவர்கள், நீங்கள் இங்கு வாழதான் முடியும், ஆள முடியாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. சீமான் சொல்கிறார், மற்றவர்கள் எல்லாம் இங்கு வாழதான் முடியும், நாங்கள் தான் ஆள முடியும். நீ யார் அதை பத்தி கேட்கறதுக்கு? Who are you? இந்திய அரசியல் சட்டம் எனக்கு என்ன உரிமை கொடுத்திருக்கிறதோ அதை நாங்கள் செயல்படுத்துவோம். அதற்காக எந்த நிலைக்கும் சென்று எங்களது உரிமைகளை காப்போம். நீங்கள் தமிழ் தேசியம் என்று சொல்கிறீர்கள். நான் பட்டவர்த்தனமாக பகிரங்கமாக சவால் விடுகிறேன் சீமானுக்கும் தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கும். இது இந்திய தேசியம். தேசியம் என்றால் ஒன்றுதான், இந்தியன் நேஷனலிசம், which is in practice. இப்பொழுது நாட்டிலே அமுலிலே இருக்கக்கூடிய ஒரே தேசியம் இந்திய தேசியம். நீங்கள் தமிழ் தேசியம் என்று ஒரு தேசியத்தை நீங்கள் கையிலே எடுத்தால் நீங்கள் தீர்மானம் போட்டிருக்கிறீர்களா? எதற்கெதற்கோ தீர்மானம் போடுகிறீர்கள். தமிழ் தேசியம் என்று ஒரு தீர்மானத்தை நீங்கள் இயற்றியிருக்கிறீர்களா? அந்த தீர்மானத்தை மத்திய அரசிற்கு நீங்கள் அனுப்புகிறீர்களா? இல்லை பிரதமர் உள்துறை அமைச்சருக்கு நீங்கள் அனுப்பி இருக்கிறீர்களா? ஏற்கனவே பல தேசியங்கள் இந்த மண்ணிலே, இந்திய மண்ணிலே பேசப்பட்டு அவர்கள் நிர்மூலமாக்கப்பட்டார்கள். உதாரணத்துக்கு நாகாலாந்து, போடோலாந்து, காலிஸ்தான், இது போன்ற எத்தனையோ பிரிவினைவாத அமைப்புகள் இந்த மண்ணிலே எங்களுக்கு தனி தேசியம் வேண்டும் என்று குரல் எழுப்பி அவர்கள் பட்ட பாடு என்ன என்பதை இந்த உலகம் அறியும். உங்களுக்கு அந்த தைரியமும் திராணியும் இருக்கிறதா? மத்திய அரசுக்கு தீர்மானம் அனுப்புகிற திராணி இருக்கிறதா உங்களுடைய முன்னாடி? யாரை ஏமாற்றுகிறீர்கள்? 224 தொகுதியில 11 எம்எல்ஏ அவர் கொடுத்திருக்காரு. சீமான் தெலுங்கு கேண்டிடேட் கொடுத்திருக்காரு. தெலுங்குல ஓட்டம்லாம் கேட்கிறாங்க. அவர் சிஎம் தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எம்எல்ஏ ஆகக்கூடாது, எம்பி ஆகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நான் சொல்வது, அவர் சொல்லுகிறார் முதலமைச்சராக நான் தான் வர முடியும் என்கிறார். இவரே ஒரு மலையாளி, இவரே ஒரு கேரளத்தை சேர்ந்த நபர், இவருடைய பின்னணி என்று மக்கள் சொல்கிறார்கள். என்ன சார் அவர் எங்களை நான் ஆந்திராவில் வந்ததுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? ஏதாவது இமிகிரேஷன் ரெக்கார்டு வச்சிருக்காரா? நாங்க தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதை டிக்ளேர் பண்றோம் சார். நல்லா கேட்டுங்க, நாங்க தெலுங்கு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு மறைப்பதற்கு எந்த விதமான யோசனையும் இல்லை, நாங்கள் அதற்கு தயாராகவும் இல்லை. ஆமா, நான் ஒத்துக்கிறேன் 100%. I am Telugu. I am coming from a Telugu family. அதை சொல்வதற்கு எந்த கூச்சமும் எங்களுக்கு இல்லையே. அவன் தமிழர், அவன் தமிழர் இல்லைன்னு நான் சொல்றேன். அவன் தமிழர் கிடையாது, அவன் தமிழர் கிடையாது சார். அவன் என்னுடைய கருத்து அவன் தமிழர் இல்ல. அவன் நாங்க ஆந்திராவில் வந்தோம், என்ன ப்ரூஃப் அவன் காட்ட சொல்லுவாங்க சார். நாங்க சார் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாடு என்பது ஜாதி அல்ல, தமிழ்நாடு என்பது ஒரு பெயர். நாங்கள் தமிழர்கள் என்று சொல்கிறீர்களே சீமான் போன்ற ஆட்கள், அது என்ன ஜாதியா? தமிழர் என்பது ஜாதியா? நான் முதலில் நான் பேசி முடியும், என்னை பேச அளவு செய்யுங்கள் சார். யார் வேண்டுமானாலும் சார், அவர் தெலுங்கு குடும்பத்திலிருந்து வந்தவர் இல்ல, அவர் தெலுங்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, நான் தெலுங்கு குடும்பத்தில் வந்தவன். எங்கள் மக்களுடைய உரிமைகளுக்காக நான் தெலுங்குன்னு வச்சிருக்கேன். நான் பேசி ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன், என்னுடைய வாதத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். இடையிடையிலே நீங்கள் குறுக்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தால் உங்களுடைய பிரதான கேள்வி என்ன சொல்லுங்கள். எங்களை தெலுங்கு, நாங்கள் ஆந்திராவிலிருந்து வந்தவர்களே, ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு நாட்டுல இருந்து வராங்கன்னா ஒரு இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆவணம், ராஜகுமார் நாயுடு இந்த ஊர்ல இருந்து குண்டூர்ல இருந்து வந்தாரு, இல்ல ஹைதராபாத்ல இருந்து வந்தாரு, உங்களால ஆதாரம் கொடுக்க முடியுமா? விஜயநகர பேரரசு ஆந்திராவிலிருந்து ஸ்டார்ட் ஆகவில்லை.
நீங்கள் வரலாறை ஒழுங்காக படிக்க வேண்டும். விஜயநகர பேரரசுடைய தலைநகரம் ஹம்பி, கர்நாடகா. நீ அந்த சைடு இந்த சைடு சொல்லாதீங்க. விஜயநகர பேரரசு ஆந்திர பேரரசு அல்ல சார். நான் எதையும் ஒத்துக்கொள்ளவில்லை. விஜயநகர பேரரசு ஆந்திர பேரரசு என்று ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறீர்கள், நான் மறுக்கிறேன். அது ஒரு கர்நாடகத்தை, ஹம்பியை இன்றும் எச்சங்கள் இருக்கிறது, அதனுடைய விழுமியங்கள் இருக்கிறது சார். இன்றுதானே சார் ஸ்டேட்டு. நான் தான் உங்களிடம் சொல்கிறேன், திருவாளர் நேரு அவர்கள் 1952க்கு பின்னாடிதான் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ், ஸ்டேட் ஆஃப் ஆந்திரான்னு பிரித்தார். நான் என்ன சொல்கிறேன், 1000 வருஷத்துக்கு முன்னே ராஜராஜ சோழனை பத்தி பேசுறல்ல, 52க்கு முன்னாடி இந்த அரசியல் நீ கொண்டு வான்ற. ஐ வாண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி பேக். இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அவர் யாரு? அவன் யார் சார்? அவன் சார் தமிழ்நாட்டினுடைய அத்தாரிட்டி அவன் சார். அவன் தமிழ்நாட்டினுடைய அத்தாரிட்டி அவன் சார். அவன் ஒன்னும் தமிழ்நாட்டினுடைய அத்தாரிட்டி கிடையாது. இந்திய அரசியல் சட்டம் தான் தமிழ்நாட்டினுடைய, இந்தியாவுடைய அத்தாரிட்டி. அதுக்குதான் நான் பதில் சொல்றோம். ரோட்ல போற பயில தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். எங்களுடைய இன்றைய நிலை தனித்து போட்டியிடுவதாக திட்டம். அதை பேசித்தான் என்னுடன் வந்திருக்கிறார்கள் வேட்பாளர்கள். இன்னும் வரவிருக்கிறார்கள். இன்னும் 2-3 கட்டங்களிலே மதுரை போன்ற இடங்களிலே வேட்பாளர் அறிமுகம் செய்ய இருக்கிறேன். இன்றைய தேதி வரை 53 வேட்பாளர்கள் என்னிடம் இருக்கிறார்கள். இன்னும் 100 வேட்பாளர் நான் அறிமுகப்படுத்துவ திட்டம். 234 போன திட்டம் எனக்கு இல்ல. தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி தவிர வேற எந்த கட்சியும் தனித்து போட்டியில்லை, நீங்க தான் அடுத்ததா போட்டிடுறீங்க. நாம் தமிழர் கட்சியை நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை. நான் சட்டம் படித்தவன், இந்திய நாட்டினுடைய சட்டத்தை கரைத்து கொடுத்தவன், வரலாறு தெரிந்தவன். நான் வரலாற்றின் மாணாக்கன், MA ஹிஸ்டரி படித்தவன். எங்களுக்கு மற்றவங்களை போய் நாங்கள் பார்த்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அவர் இந்த பேட்டிக்கு சம்பந்தம் இல்லை. நான் TTNP-யினுடைய பிரஸ் மீட் இது. அவரை நீங்கள் தனியாக சென்று சந்திக்கும் பொழுது அதற்குரிய பதிலை அவர் கொடுப்பார். இன்னொரு கூட்டணியை பற்றியே நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எந்த சார், எங்களது சமுதாயத்தினுடைய கோரிக்கைகள் என்பதுதான் மிக பிரதானம். நான் MLA ஆகணும், அமைச்சர் ஆகணும், MP ஆகணும்ன்றதுலாம் என்னுடைய கோரிக்கை பெருசா இல்ல. அது ஒண்ணு சார். சார், எங்களுடைய நோக்கமே எங்க மக்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்கிறது. எங்களுக்கு என்று ஒரு கோட்டாவும் இல்லை. நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். வரலாற்றில் வேதனையான இந்த வரிகளை நான் சொல்கிறேன். நீங்கள் அழுத்தம் திருத்தமாக இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் இந்த செய்தியை. எங்களுக்கு என்று எந்த கோட்டாவும் இல்லை. நாங்கள் அனாதைகளாக நடுத்தரில் நிற்கிறோம். இந்த மண்ணை ஆண்ட பரம்பரை அனாதைகளாக நிற்க வேண்டிய நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு. இட் இஸ் a democratic state. யாருக்கு வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அவர்களுக்கு என்று சில கொள்கைகள் இருக்கலாம். டிவிகேயை பத்தி நான் எந்த கருத்தும் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இருக்கட்டுமே சார், இருப்பாங்க. ஒரு நடிகர் வரும்பொழுது எல்லா மதம், எல்லா இனம், அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களும் இருப்பார்கள். அது நடைமுறையில் உள்ளதுதான். திராவிட தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லோ மஞ்சள் துண்டோடு இருக்காரு. ஆனா நீ மஞ்சள் துண்டு கூட எல்லாருக்கையும் மஞ்சள் துண்டு பார்க்கிறாரு. மஞ்சளுடைய அரசியல், கலைஞருடைய மஞ்சள் துண்டையும் எங்களையும் சம்பந்தப்படுத்தாது. எங்கள் மக்கள் மஞ்சளைத்தான் பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் சார், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், சொல்கிறேன். தமிழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள மதுரை, எங்களது மாமன்னர் திருமலை நாயக்கருடைய மகால் மீது மஞ்சள் கொடி பறக்கிறது. நீங்கள் இல்லை என்று என்னிடம் வாதிடுங்கள், நான் பிறகு பதில் சொல்கிறேன்.
காவி மஞ்சள் யார் சார்? அவரு என்னுடைய சகோதரர். சந்திரபாபு நாயுடு நானும் சகோதரர்கள், உடன்பிறவா சகோதரர்கள். அவர் போட்டிருக்க மஞ்சள் கொடி தான் நானும் போட முடியும். நான் கருப்பு கொடி போட முடியாது. யார் சார்? ஆந்திராவிலிருந்து நான் வரவில்லை. ஆந்திராவிலிருந்து நான் வரவில்லை. நான் இந்த மண்ணிலே பிறந்தவன். I am son of the soil. யார் வந்தார்? யார் வந்தார்? யார் வந்தார் என்று கேட்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் திருக்கோயிலூர் டேனிஷ் மிஷன் ஹாஸ்பிட்டலிலே பிறந்தவன். அதற்கான ஆதாரங்களை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். என் பூர்வீகம் ஆந்திரா என்பது இல்லை. இல்லை சார், ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே வாழ்கிற 2 கோடி மக்களுக்கும் இந்த ஸ்பீச் ஸ்டேட் என்று சொல்லுவார்கள் சட்டத்திலே. ஸ்பீச் ஸ்டேட். எங்களுக்கு எங்கள் மொழியை அதிகமாக பேசுகிற ஆந்திரா தெலுங்கானாவில் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. நாங்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். ஆந்திராவிலே எங்களுக்கு எந்த சொத்துக்களும் இல்லை. எங்கள் ஊர் ஆந்திராவில் இல்லை. எங்கள் முன்னோர்கள் ஆந்திராவில் வசிக்கவில்லை. நான் சொல்கிறேன், என்னுடைய விழுப்புரம் மாவட்டம், என்னுடைய ஊருக்கு வாருங்கள். 800-900 ஆண்டுகளாக ஒரே வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய முன்னோர்கள் அங்கிருந்து வந்தார்கள் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஓகே சார், 2 நிமிஷம் ஷார்ட் அந்த மீட்டிங் என்ன 2 நிமிஷம் மட்டும் மீட்டிங். வருகிற 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழ் தெலுங்கு தேசிய கட்சி என்று சொல்லப்படும் டிடிஎன்பியின் சார்பாக நான் 53 வேட்பாளர்களை இன்று அறிமுகப்படுத்துகிறேன். இன்னும் ஒரு மாதத்தில் வரவிருக்கின்ற நாட்களில் மீதமுள்ள வேட்பாளர்களை சுமார் 150 வேட்பாளர்கள் வரை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதற்கான கூட்டம் தான் இது. கூட்டணி சார்பாக நான் எந்த முடிவும் இதுவரை எடுக்கவில்லை. இதுவரையில் எந்த உறுதியான பேச்சும் யாரோடும் ஆரம்பிக்கவில்லை. வருகிற நாட்களில் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். பேசுவோம், முதலில் பேசுவோம். எங்களது கோரிக்கைகள் இருக்கிறது. எங்கள் மக்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. எங்களது கௌரவம் சுயமரியாதை இருக்கிறது இந்த மண்ணிலே. இதையெல்லாம் நாங்கள் சிந்தனை செய்து பேசுவோம். கோரிக்கைகள் ஒரு 5 முக்கியமான கோரிக்கைகள். அது தனிப்பட்ட முறையில் நாங்கள் பேசுவதாக இருக்கிறோம். ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் இல்ல வரப்போகிற ஆட்சியாளர்கள் பொதுவெளியிலே பகிர்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்க எலெக்ஷன் ஜெயிச்சு ஆட்சி வர நம்பிக்கை இருக்கீங்களா? என்ன சார்? எலெக்ஷன் ஜெயிக்க மாட்டீங்களான்னு இல்ல, முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க. நான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று யாரிடம் நான் எந்த பேட்டியும் கொடுக்கவில்லை. நம்பர் 1. நம்பர் 2, தேர்தலில் இருக்க அனைவரும் வெற்றிக்கனியை எப்படியாவது தட்டி பறிக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவார்கள். நான் தோற்கிறேன் என்று சொல்லுகிற எந்த தலைவனும் ஒரு கட்சியினுடைய தலைவனாக வர முடியாது. ஒரு கட்சி ஜெயிச்சா யாரு சிஎம்? கட்சியினுடைய தலைவர் வருவார், இல்ல கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு யாரை முன்னிறுத்துகிறதோ அவர் தலைவராக வருவார்.